இந்த செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நன்மையான கரங்கள் அவரை தேடக்கூடிய உங்கள் மேல் சாதகமாகவே இருக்கின்றது. அவரையே சார்ந்து வாழ்கின்ற உங்களை சுற்றிலும் தெய்வீக வல்லமை சூழ்ந்து கொள்ளும் என் அன்பு பிள்ளைகளே. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நாள்ல தேவ பிரசனத்தோடு நாளை துவக்குங்க. தேவ சமூகத்தோடு டிராவல் பண்ணுங்க. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த பயணத்தை மேற்கொண்டாலும், எந்த காரியங்களை நீங்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும், ஆண்டவருடைய பிரசன்ஸ்லயே நீங்க நிரம்பிருங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை கேரி பண்ணி டிராவல் பண்ணுங்க. நீங்கள் போகையிலும் வருகையிலும் ஆண்டவரை நினைக்கக்கூடிய அந்த நினைவுகளை எப்பொழுதும் உங்களுக்குள்ளாகவே தக்க வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வாக்கு இவ்வண்ணமாய் சொல்லுகின்றது. 105ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை நித்தமும், எப்பவும், எந்த நிமிஷமும், எந்த சூழ்நிலையிலையும் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு பிசினஸை துவக்க போறீங்களா? பிரசனத்தோடு துவக்குங்க. ஸ்தோத்திரத்தோடு, ஜபத்தோடு, கர்த்தரை மகிமைப்படுத்தி. ஏன்னா நீங்க எப்பெல்லாம் ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போதும், ஒரு இடத்துல நீங்க இருக்கும் போதும், ஒரு பயணத்துல நீங்க பயணிக்கும் பொழுதும், எதை நீங்க செஞ்சாலும் ஒரு துதியோடு, ஸ்தோத்திரத்தோடு, அந்த பிரசனத்தோடு நீங்க செய்யும் பொழுது பெரிய வெற்றியை இன்றைக்கு காண்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியா என்னும் அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி தன்னை குறித்து அடையாளப்படுத்தும் பொழுது அவன் சொல்லுகின்றான், நான் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கக்கூடிய எலியா தீர்க்கதரிசி என்று தன்னுடைய அடையாளத்தை அவன் சொல்லுகின்றான். பாருங்கள், எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்தவன் எலியா. எப்பொழுதும் தேவ மகிமையில் வாழ்ந்தவன் எலியா. அப்படி எப்பொழுதும் தேவ மகிமையிலே எலியா வாழ்ந்தபடியினால் மகிமையின் மேகத்தை அவன் ஆளுகை செய்தான். அவன் தன் வசத்தில் கொண்டு வந்தான். அந்த மேகத்தில் இருக்கக்கூடிய மழையை அவன் கட்டுப்படுத்தினான். அவன் ஆட்சி புரிந்தான். அவன் மழை பெய்யணும்னு சொன்னா மழை பெய்யும், மழை நிக்கணும்னு சொன்னா மழை நிற்கும். மேகத்தில் வாழ்ந்தவன் தான் மேகத்தை ஆளுகை செய்தான். பிரசனத்தில் வாழக்கூடிய நீங்கள் தான் பிரகாசமாய் வாழப் போகின்றீர்கள். ஆகவே உங்க வாழ்க்கையில என்ன காரியம் செஞ்சாலும் நடந்து போறீங்களா? கர்த்தர் நல்லவர்னு சொல்லி நடக்க ஆரம்பிங்க. உட்கார்றீங்களா? கர்த்தர் நல்லவர்ப்பா, கர்த்தர் என் கூடவே இருக்காருப்பா. 4 பேர் காது கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க மனசு, உங்க உணர்ச்சி, உங்க நினைவு, உங்க சித்தம், உங்களுடைய உள்ளுணர்வு கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பதிவுகள் செய்து பாருங்களேன். ரொம்ப ஹெல்த்தியா இருப்பீங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க, ரொம்ப எனர்ஜியா இருப்பீங்க. தேவ பிரசன்னத்தினுடைய மகிமை உங்களுக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன, இந்த சமூகம் உங்க வாழ்க்கையில ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரசன்னத்தினால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எதிர்மறையான சூழ்நிலைகள், பர்வதத்தை போன்றிருக்கக்கூடிய தீய வல்லமைகள் மெழுகு போல உருக ஆரம்பிக்கும். பிரசன்னம் உங்களுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும். தேவனுடைய வல்லமை மிகுந்த வாக்குகளை உங்க நாவல நீங்க உச்சரிக்க, வசனங்களை நீங்க அறிக்கை செய்ய, அந்நிய பாஷைகளை நீங்க ரொம்ப சத்தமிட்டு சொல்லாவிட்டாலும் உங்க மனதின் ஆழங்களில் இருந்து நீங்கள் உச்சரிக்க ஒரு தெய்வீக மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவருடைய வல்லமையை நீங்க நாடக்கூடிய நபரா நீங்க மாறிடுவீங்க. இந்த உலகம் சீக்கிரம் உங்களை டென்ஷன் அடைய செய்யும், கோபம் அடைய செய்யும். உங்களை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படியெல்லாம் உங்களை காண்டாக்கலாம், கடுப்பாக்கலாம், வெறுப்பேத்தலான்னு சொல்லி சூழ்நிலைகள், சக மனிதர்கள், எதிர்மறையான சந்தர்ப்பங்கள், எதிர்மறையான சத்துருவின் கிரியைகள் போராடிக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட எதிர்மறையான தீமையான காரியங்களால் நீங்கள் பலியாக்கப்படாமல் கர்த்தருடைய நாமத்தினால் நீங்கள் வலிமை மிக்கவர்களாய் மாற வேண்டுமேயானால்
கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். எப்பவும் தேடுங்க. சாப்பிடும் போதும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி எப்படியெல்லாம் ஆண்டவரை பிரைஸ் பண்ணலான்னு சொல்லி வாஞ்சியோடு இருந்து பாருங்கள். இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்பமான நாளாய், இனிமையான நாளாய், வெற்றிகரமான நாளாய், நீங்கள் ஜெயிக்கிற ஒரு நாளாய், உங்கள் வாழ்க்கையில அடுத்த கட்ட அபார வளர்ச்சியை நீங்கள் அடையக்கூடிய நாளாய் இருக்கும். மேகத்தில் வாழ்ந்தவ எலியாதான் மேகத்தை கட்டுப்படுத்தினான். சமூகத்தில் வாழக்கூடிய நீங்கள்தான் சரித்திரம் படைக்கக்கூடியவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். தேவ தொடர்பில் இருக்கக்கூடிய நீங்கள்தான், நித்தமும் தேடக்கூடிய நீங்கள்தான் வல்லமை பெற்றவர்களாய் இந்த நாளிலும் நீங்கள் ஜீவனம் பண்ண போகிறீர்கள். எப்படி ஆக போகுது, எப்படி முடிய போதெல்லாம் போட்டு மண்டையெல்லாம் போட்டு ஒன்றும் குழப்பிக்காதீங்க. கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு உங்களுக்கு ஊழியம் செய்யும். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு முன்னாடி போகும். கர்த்தருடைய பிரசன்னம் அழகா உங்களை ஆரோக்கியமா வச்சுக்கும். கர்த்தருடைய மகிமை உங்களை சூழ சுற்றிலும் ஆளுகை செய்து பாதுகாத்து கொள்ளும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவாதி தேவனுடைய தெய்வீக பாசமும் பேரன்பும் இந்த நாளில் உங்களை ரொம்ப அழகா, ரொம்ப நன்மையா, ரொம்ப நல்லா வச்சுக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய நல்வாழ்வுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். அதுபோலவே இன்றைய நாளில் பிறந்த நாட்கள் காணக்கூடிய அன்பு சகோதரி எஸ் ராதிகா, சிஸ்டர் இலக்கியா ஹெலன் மற்றும் எஸ் கிருத்திகா, அதுபோலவே நாளைய தினத்துல செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் கே இம்மானுவேல், பிரதர் ஏ தினேஷ்குமார், அன்பு மகன் டி ரக்தீஷ், அதுபோலவே திருமண நாள் காணக்கூடிய அன்பு தம்பதியார் ஜி சவுந்தரராஜன், எஸ் தமிழ்ச்செல்வி, அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. தேவரீருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்நேக கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவனே உம்முடைய நேசம் மிகுந்த கரத்திலே உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாதி கர்த்தருடைய வல்லக்கரம், ராஜாதி ராஜனுடைய ஸ்நேக கரம், பரலோக தேவனுடைய பாசக்கரம் உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலே தொட்டு ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடக்கூடிய பிள்ளைகளாக எலியாவை போல தேவ சமூகத்திலே நிற்கக்கூடியவன் என்றதான ஒரு தைரியமும் ஒரு வைராக்கியமும் ஒரு உற்சாகத்தையும் நீர்த்தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருள்வீராக. தேவ மகிமையில் வாழ்ந்தவன் தான் தேவனுடைய மகிமையை ஆளுகை செய்தான். அந்த மேகத்தை ஆளுகை செய்தான். அந்த மேகத்திலிருந்ததான மழையை, ஆசீர்வாதத்தை அவன் கொண்டு வந்தான் என்ற ஒரு புரிதலை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து இன்றைக்கு உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து எண்ணின ஆசீர்வாதங்களை தங்கள் வாழ்விலே அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அத்தனை ரகமான ஆசீர்களை சம்பூர்ணமான ரகத்திலே நீர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் வர்ஷிக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினத்துல பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் தேவனே. ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டக்கூடிய வல்ல தேவனே, நீருமுடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கக்கூடிய ஆண்டுகளை, நாட்களை, காலங்களை சகல ரகமான நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு இந்த காலையிலே புதியதான வளமான நலமான கிருபைகளை நீருமுடைய பிள்ளைகள் வாழ்வில் சம்பூர்ணமாய் பொழிய செய்து உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக ஆனந்தமான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான, மங்களகரமான, விசேஷமான நாட்களை உம்முடைய பிள்ளைகள் காண வேண்டுமென மனதார உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹாப்பி மார்னிங்.
இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.